ஹலோ, இன்றைக்கி நம்ம பிளாக் பெப்பர் ஷ்ரிம்ப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி. வெரி ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். முக்கால்வாசி இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் இதை வந்து ஒரு ட்ரை ரெசிபியாக பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சாம்பார் சாதத்து கூட, ரச சாதம் ஆர் சப்பாத்தி கூட இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற காரம் வந்து மெயினாக பெப்பர்லேருந்து மட்டும்தான் வரும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானோடனே அதில் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஒரு 4 ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணலாம். ஸோ எப்போ நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஃபெனல். சோம்பு பொரிஞ்ச உடனே இங்கே நான் ஒரு 10 பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஷ்ரிம்ப்புக்கு, அதாவது எறாக்கு வந்து நல்லா பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் வாய்வு இருக்குது. ஸோ பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும். அடுத்து நம்ம இதில் ஒரு காஞ்ச மிளகாவும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மெயினாக வந்து இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும். ஸோ ரஃப்லி ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்போது ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்வல்ஸில் ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிறதுனால ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இந்த எறாக்கு. எறாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த மீட்டில். ஸோ இந்த ஆனியன்ஸும் அது கூட சேர்ந்து இருக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது. ஸோ அதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா பவுடர் இங்கே நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாலாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு 1/4 கிலோ ஷ்ரிம்ப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா டீவைன் பண்ணி மஞ்சத்தூளில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதையும் அது கூட போட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. மாதிரி கலரி விட்ட பிறகு நம்ம இந்த எறாவை மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸோ மூடி வச்சு வேக வைக்கும் போது இந்த எறாலேருந்தே தண்ணி விடும். ஸோ நம்ம இதில் எதுவும் தண்ணியை நம்ம ஆட் பண்ண வேண்டாம், சின்ஸ் நம்மளுக்கு இது ட்ரையாக தேவைங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி தேவையான சால்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எறாலே உப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு சிம்மில், ரொம்ப ஹையில் இல்லாமல் சிம்மில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே வேக விடாதீங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டுரும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் லெமன் சேர்க்குறேன். நம்ம தக்காளி சேர்க்கல, அதனால் லெமனில் இருக்க புளிப்பு தான் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ ஷ்ரிம்ப் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஷ்ரிம்ப்.
ஈவனாக இந்த மசாலாலாம் எல்லா ஷ்ரிம்ப்லேயும் கோட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் நீங்கள் பெப்பர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஏன்னா அந்த மசாலாலாம் வந்து வதங்கிருச்சு. இது வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் பெப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் இப்போ க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் ஷ்ரிம்ப் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் இந்த மாதிரி வேக வைக்க வேண்டாம், அதுக்கப்புறம் ஹார்ட் ஆயிரும் ஷ்ரிம்ப். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஷ்ரிம்ப் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ப்ளெயினாக ஒரு ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா சாம்பார் சாதம் கூட, ரசம் சாதம் கூட, தயிர் சாதத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். எனி புலாவ் அண்ட் ரோட்டி வெரைட்டிஸ் கூட சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.